ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். விருதுநகர் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் சுற்றி கூட்டணி குழப்பங்கள், எதிர்பாராத அரசியல் திருப்பங்கள் மட்டும் இல்லாம எழும் அதிருப்தி குரல்கள், இவை அனைத்துமே சமாளித்து வெற்றியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவின் மாநில இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து நின்ற திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட மாணிக்கம் தாக்கூர் 4379 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள தேமுதிக விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் விஜய பிரபாகரனை வேட்பாளராக களம் இறக்கியிருக்கு. தமிழகத்தின் பருப்பு எண்ணெய் தேவையில் 80% பூர்த்தி செய்யும் வணிக நகரம் என்பதால மானாவாரி விவசாயம்தான் முக்கிய தொழில். 35% நாயக்கர், 25% ரெட்டியார், 20% நாடார், 20% இதர சமூகத்தினரும் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரும் எதிர்பார்ப்புடன் விருதுநகர்ல மகனை களமிறக்கி உள்ள அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா வெற்றியை எட்டி பிடிப்பதற்கான வியூகங்களையும் வகுத்துட்டு வராரு. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தொகுதி தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டதால் திமுகவினர் மத்தியில அதிருப்தியும் எழுந்திருக்குன்னே சொல்லலாம். விஜய பிரபாகரனின் வெற்றிக்காக திமுகவினர் உழைப்பாளர்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அத்துடன் கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரும் எம்பி மாணிக்கம் தாக்கூரும் முறுக்கி கொண்டு இருந்துட்டு இருக்காரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறைவான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு கை நழுவி போனதும் தந்தை விஜயகாந்தின் மறைவு ஏற்படுத்தி உள்ள அனுதாப வாக்குகளும் கை கொடுக்குன்னு நினைக்கிறார் விஜய பிரபாகரன். எனவே பிரச்சாரத்தில் அதிமுக பாஜகவை விமர்சிப்பதை குறைத்து கொண்டு திமுக அரசின் சாதனைகள், திட்டங்களை முன்வைத்து வாக்கு கேட்டு வராரு. அதிமுக வேட்பாளராக தொழிலதிபர் கணேசன் போட்டியிடுறாரு. இவர் இந்த தொகுதிக்கு புதுமுகம்தான். இந்த முறையும் தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில கடந்த 6 மாதங்களாகவே களப்பணி ஆற்றி வந்த விருதுநகர் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் பாண்டரங்கன் பெருத்த ஏமாற்றத்துல இருந்துட்டு இருக்காரு. எனவே கணேசனின் வெற்றிக்காக பாஜகவினர் அதிமுகவின் வெற்றிக்காக உழைப்பது சந்தேகமா தான் இருக்கு. இந்த தொகுதியில இளைஞர்களின் வாக்குகளும் கணிசமாக இருப்பதால நாம் தமிழர் வேட்பாளர் லட்சுமணன், தாவேகா வேட்பாளர் செல்வம், இவங்க 2 பேரும் இளைஞர்களின் வாக்குகளையும் குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்களை குறிவச்சு தேர்தல் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு வராங்க. ஆனா தேர்தல் பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக திமுக கூட்டணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு கூட விஜய பிரபாகரன் வராதது கூட்டணி கட்சியினரிடையே அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருந்துச்சுன்னே சொல்லலாம். தேர்தலுக்கு இன்னும் குறைவான நாட்களை இருக்கக்கூடிய நிலையில ஒரு வேட்பாளர் இப்படி அலட்சியம் காட்டலாமா அப்படிங்கிற கேள்வி திமுகவினர் மத்தியில எழுந்திருக்கு. விருதுநகர் தொகுதியில விஜய பிரபாகரனின் வெற்றி குறித்து மற்றொரு கருத்தும் நிலவிட்டிருக்கு. விஜய பிரபாகரன் தற்போது காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரிடம் சரணடைஞ்சிருக்காரு. பொது தேர்தலில் எதிர் அணியில இருந்ததோடு கைகோர்க்க வேண்டிய நிலைக்கு விஜய பிரபாகரன் தள்ளப்பட்டிருக்காரு. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க தாவேகா தலைவர் விஜய் விரும்பியிருக்காரு. இதற்காக பல கட்ட ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்கு. கூட்டணி பேச்சு நடந்தபோது காங்கிரஸ் கட்சியை நம்ப வேண்டாம், அவர்கள் என்னென்ன செய்வார் என எனக்கு தெரியும், அனுபவபூர்வமாக விருதுநகர் தொகுதியில நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய பிரபாகரன் மேடைகள்ல விஜய்க்கு அறிவுரை கூறி வந்திருக்காரு. இப்ப அவரே காங்கிரஸ் தயவுல தேர்தலை சந்திக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காரு. காங்கிரஸ் ஆதரவை பெற விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூருடன் இணைந்து விஜய பிரபாகரன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராரு. இதை தாவேகாவினர் கிண்டல் அடிச்சிட்டு வராங்க. ஒரு பக்கம் தேர்தலில் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டுமானா
உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வழக்கை வாபஸ் பெற வேண்டும்னு மாணிக்கம் தாக்கூர் ஆதரவாளர்கள் விஜய பிரபாகரனுக்கு நெருக்கடி தருவதாகவும் இதனால என்ன செய்வது அப்படின்னு தெரியாம தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தவித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. விஜய பிரபாகரன் விஜயகாந்தின் மகனாக இருந்தாலும் கூட நல்லபடியாக களப்பணி ஆற்றினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படின்னு விஷயம் அறிந்தவர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.